சாந்தி. சிவனின் தேவதைகள் பட்டியலில் இன்றைக்கு 46வது நாள். வானினுடைய தேதி 7/5/1984. இந்த முரளியினுடைய மொத்த சாரமே ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லலாம், பேலன்ஸ், சமநிலை. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த சமநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. வாழ்க்கையில் லௌக்கிகத்தில் கூட முன்னேறதுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே சமநிலையை கடைபிடித்தாகணும். அதில் 1-2 நம்ம எடுத்துக்காட்டு கூட இப்போ சிந்தித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதாரணமான விஷயந்தான் நடக்கணுன்னாலும் கூட பாருங்கள், 2 காலுமே சமமான முறையில் முன்னேறிட்டு இருக்கணும், அடி எடுத்து வைக்கணும். அப்படி பேலன்ஸ் இல்லை அப்படின்னா கீழே விழுந்துரும். எவ்வளவு சாதாரணமான விஷயம், சிம்பிளான விஷயம், ஆனால் எவ்வளோ முக்கியம். இயற்கையிலும் கூட பார்க்கலாம் நம்ம அந்த சமநிலையை. இரவு பகல் சமநிலை, பருவகால சமநிலை, பிறகு தூங்குவது, விழிப்பது, அப்புறம் சம்பாதிப்பது, செலவு செய்வது. நம்ம கார் ஓட்டுறோம், அதில் கூட பேலன்ஸ் தேவைப்படுது. என்னென்ன விஷயத்தில் தேவைப்படுது? இப்போ ஆக்சிலேட்டர் மிதிக்கிறது ப்ளஸ் பிரேக்கு மிதிக்கிறது, ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தாகணும். அப்போது தான் நம்ம தடையில்லாமல் முன்னேறி செல்ல முடிகிறது. இங்கேயுமே பாபா நமக்கு கூறுகிறார், இந்த அலௌகிக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு சமநிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகத்திலேயே பேலன்ஸ் கடைபிடிக்கிறதுல நம்பர் 1 எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னு நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா அது சிவபாபா தான், சந்தேகமே இல்லாமல். சிவபாபா ஒரு நல்ல ஆசிரியராக ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் கூட ரொம்ப அக்கறை எடுத்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாம் சொல்லி கொடுக்குறார். ஆனால் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே டிட்டாச்ட் ஆகிடுறார், விடுபட்டுடுறார். அவர் அசோச்சித்தாயிடுறார், அபோக்தாயிடுறார். எல்லா சிந்தனைகளையும் கடந்தவராயிடுறார். எதையும் அனுபவிப்பதிலிருந்தும் அப்பாற்பட்டவராயிடுறார். சொல்லி கொடுக்குறார், விடுபடுறார். எவ்வளோ அழகான பேலன்ஸ் பாபாட்ட இருக்கிறது, சிவபாபாட்ட. அவ்வியக்த பாப்தாதனுடைய சந்திப்பில் கூட நம்ம பார்க்கலாம். பாபா ஒரு புறம் பார்த்தா அவ்வளோ அன்பு கடல், அவ்வளவு அன்பு வெளிப்படுத்துகிறார், அன்பு காண்பிக்கிறார். அதே நேரத்தில் பாபா அவ்வளோ டிட்டாச்டு, விடுபட்டவராகவும் இருக்கிறார். அவருடைய பர்சனாலிட்டியை நம்ம பார்க்க முடியுது. சிவபாபா, பிரம்மா பாபா இருவரும் இணைந்து பாப்தாதாவாக நம்ம இடத்துல வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு நியாரா அவ்வளவு பியாரா, எவ்வளவு விடுபட்டிருக்கிறாரோ அவ்வளவு அன்பாக இருக்கிறார். அதை வெளிப்படுத்துறது எதுக்காக? நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும், கொண்டு வரணும். முரளி முழுவதும் இந்த பேலன்ஸ் பற்றி தான் இருக்கிறது. பேலன்ஸ் மூலமாக நம்ம எப்படி பிளெஸ்ஸிங்ஸுக்கு பாத்திரமாகலாம், ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமுடையவராகலாம். பாபாட்டேருந்து நமக்கு பேலன்ஸ் மூலமாக பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. பரிவாரத்தின் மூலமாகவும் நமக்கு இந்த பேலன்ஸை கடைபிடிக்கிறதுனால பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. உலகத்துலேருந்தும் பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. சரி, இப்போ எந்தெந்த விஷயத்தில் நாம் பேலன்ஸ் கடைபிடிக்கணும்? பாபா அன்பு கடலாக, ஆனந்த கடலாக இன்று குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க. பாபா குழந்தைங்களுக்கு அன்பு கடலாகி எவ்வளவு அன்பை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார். அதை நமக்கு கற்றுக் கொடுக்குறார், அன்பை கொடுப்பது, அனுபவிப்பதை. இந்த ஆன்மீக அன்பின் மூலமாக முக்கியமாக 3 லாபங்கள், பலன்கள் கிடைக்கிறது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, உண்மையான ரிலீஃப், நிவாரணம் என்பது நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா நம்ம அரைக்கல்பமாக அங்குமிங்கும் அலைந்திருக்கிறோம் இறைவனை அடையிறதுக்காக. எப்போ சங்கமியத்துக்கு வர்றோம், பாப்தாதாவினுடைய சந்திப்பை அடைகிறோம், அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான ரிலீஃப் கிடைக்கிறது, நிவாரணம் கிடைக்கிறது, மன ஆறுதல் என்பது கிடைக்கிறது. 2வது விஷயம், நமக்கு உண்மையான பாதை கிடைக்கிறது. ஏனெனில் அனைவருமே அலைந்து கொண்டிருந்தோம் பக்தியில், மேலும் மேலுமே அலைய வைத்து கொண்டிருந்தார்கள் பக்தியில். உண்மையான பாதை என்பது ஒரு பாபா தான் நமக்கு கொடுக்க முடியும். உண்மையான பாதை, முக்தி, ஜீவன் முக்தி, வீடு செல்வதற்கான பாதையை ஒரு பாபா தான் நமக்கு காண்பிக்கிறார். மேலும் பாபாட்டிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்பு பிராப்தி, அது உண்மையான பாதையை நமக்கு கொடுக்கிறது. 3வது, சர்வ பிராப்திகள் நமக்கு கிடைக்குது, உண்மையான அன்பினால் கிடைக்கிறது. பாபாட்ட இருந்தும் பாபாவுடைய அன்பிலிருந்து தான் இது கிடைக்கிறது. இந்த 3 விஷயங்கள் பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்மீக அன்பினால் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேண்டுமோ வாழ்க்கையில் என்ன வேணும்? சுகம் வேணும், பாதை வேண்டும், உண்மையான நிவாரணம், ரிலீஃப் வேணும், உண்மையான பாதை காண்பிக்கக்கூடியவங்க வேணும். இது எல்லாமே நமக்கு பாபாட்டேருந்து கிடைக்குது. மேலும் சர்வ பிராப்திகளும் கிடைக்கிறது. ஒரு பிராப்தி கூட குறையல. அவ்வளவு பாபா நம்மை நிறைச்சிக்கிறார். பாபாவுடைய அன்பில் அவ்வளவு மாயாஜாலம் இருக்கிறது. எந்த ஒரு குறைவும் நம்ம அனுபவம் செய்கிறதில்ல. ஆத்மா நிறைந்ததை அனுபவம் செய்கிறது. இந்த எல்லா பிராப்திகளுமே நமக்கு ஆன்மீக அன்பினில் கிடைக்கிறது. ஆக பாபா சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைகளையுமே பாபா நிறைச்சிடுறார். குழந்தைகளாகிய நம்மிலும் கூட நிறைய ஊக்கம், உற்சாகம், போதை இருக்கிறது. பாபா மீது அன்பு இருக்கிறது. மேலும்
அன்பினுடைய ஈடுபாடு இருக்கிறது, சேவையினுடைய உற்சாகம் இருக்கிறது, சேவை கூட ரொம்ப லட்சியம் உயர்ந்ததாக இருக்கிறது. லட்சியம் என்னது? லட்சுமி நாராயணன் ஆகணும். மாலையினுடைய மணியில், அதுவும் எந்த மாலையில் மணியாக ஆக விரும்புகிறோம்? 108 மணி மாலையில். 8 மணிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லப்படுது. இப்போ 108 மணி மாலையில் வர விரும்புகிறோம். 16,108 யார் தான் வர விரும்புகிறோம்? ஒருத்தருமே கிடையாது. 108 மணி மாலையில் தான் எல்லாருமே வர விரும்புகிறோம். எல்லோருக்குமே அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியம் இருக்கிறது, போதை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, நினைவின் பக்கம் ஈடுபாடும் இருக்கிறது, பாபா நினைவில் இருக்கணும், சேவையில் ஊக்க உற்சாகமும் இருக்கிறது. இவை எல்லாமே ஏற்பட்ட பிறகும் கூட பாபா கூறுகின்றார், ரிசல்ட்டில் குறைவு என்பது தென்படுகிறது. எல்லாருமே 108 மணி மாலையில் வர முடியறதில்லை. எல்லாருமே அவ்வளோ ஊக்க உற்சாகத்தில் சதா இருக்கிறதும் இல்லை. ஏன் எங்கே மிஸ் ஆகுது? பாபா சொல்கிறாங்க, சதா அப்படிங்கிற விஷயத்தில் தான் நாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுறோம், நம்பர் வார் ஆகிடுறோம். நம்பர் எப்படி டிசைட் ஆகுது, முடிவாகுது? சமஸ்காரங்களுடைய கணக்கினால், தாரணா மூலமாக நாம் எந்த அளவுக்கு பாபாட்டேருந்து எடுத்துக்கிறோம், அதில் நம்ம எல்லையை வகுத்து கொள்கிறோம். பாபா வள்ளலாக தான் இருக்கிறார், அளவற்று கொடுக்குறார். ஆனால் நாம் எடுக்கிறதுல கொஞ்சம் நம்முடைய எல்லையை நாமே தீர்மானிச்சுக்கிறோம், நாமே கூட கொஞ்சம் களைச்சி போய்டுறோம். அதுவே நம்முடைய நம்பரை டிசைட் பண்ணிடுது. என்னென்ன ஸ்திதியெல்லாம் சதா காலத்துக்கு இருக்கணும்னு பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சதா பறக்கும் கலை அனுபவம், சதா ஏக்கரசாக இருப்பது, சதா ஒருவரில் மூழ்கி இருப்பது, சதா இந்த அழியக்கூடிய பிராப்திகளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்வது. இதிலெல்லாம் நம்ம சதா இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, வரிசை கிரமம் ஆயிடுறோம். நம்முடைய நம்பரை எப்படி தீர்மானிக்கிறோங்கிறத பார்த்துக்கிறோம். பறக்கும் கலை கம்மியாக இருக்குதா, விடுபட்டும் இருக்கும் தன்மை கம்மியாக இருக்கிறதா, கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துலேயே குஷி ஆகிடுறேனா, இதிலிருந்து நான் விடுபடாமல் இருக்கிறேன், எங்கே என்னுடைய எல்லை வகுக்கப்படுது, 108 மணி மாலையில் போக விடாமல் எது என்னை தடுக்குது, இதையெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எங்கே குறைவுறதுன்னு நம்ம பார்க்கணும். இதே பாபா நமக்கு நினைவுபடுத்துகிறாங்க. கேள்வி கேட்டுட்டு பாபாவை பதில் சொல்கிறாங்க. அதற்கான காரணம் சமநிலையில் குறைவு ஏற்படுதல். இதுதான் இந்த வாணியினுடைய சாரமும் கூட. ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணலாம், எந்தெந்த விஷயத்தில் நாம் பேலன்ஸ் கடைபிடிக்கணும் அப்படின்ட்டுன்னு. லவ் அண்ட் லா, அன்பு மற்றும் சட்டம், பிறகு கர்மா ப்ளஸ் யோகா. 24 மணி நேரமும் கர்மா அப்படி இருக்கக்கூடாது, வெறும் யோகா அப்படியும் கூடாது, சமநிலையில் இருக்கணும். லௌகீகம் மற்றும் அலௌகீக்கிலையும் நம்ம பேலன்ஸாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுக்கணும். லௌகிக் அலௌகிக் ரெண்டுலேயுமே நாம் பேலன்ஸ் கடைபிடித்து முன்னேற வேண்டும். இல்லைன்னா அது டிஸ்சர்வீஸாக கூட ஆகிட வாய்ப்பு இருக்கிறது. லௌகிக்கில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி பாலனை கொடுக்கணும், தூண்டுதல் கொடுக்கணும், இது எல்லாமே கூட பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்து சரீரம் மற்றும் ஆத்மா ரெண்டுக்குமே கூட பேலன்ஸ் வேணும். நம்ம ஆத்மாவுக்கு மட்டும் கவனம் கொடுத்து சரீரத்தை அவமதித்தாலும் அது சரி கிடையாது. சரீரம் இல்லைன்னா ஆத்மா புருஷார்த்தம் பண்ண முடியாது. சரீரத்தினுடைய நிலைமையை மோசமாகிடுச்சு, நோய்களால் பீடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா பிறகு புருஷார்த்தமும் செய்ய இயலாது. எல்லாவற்றிலும் மிக அதிக அட்டாச்மெண்ட் ஆத்மாவுக்கு சரீரத்தில் தான் இருக்குது. அதனால் சரீரத்தை நல்லா வைக்கலைன்னா பிறகு புருஷார்த்தமும் செய்ய இயலாது. நமக்கு நாமே டாக்டர் ஆகிட்டு பேலன்ஸாக இருக்கணும் இந்த விஷயத்தில். இதெல்லாமே ஆன்மீக வாழ்க்கையில் பேலன்ஸாக இருக்கிறதுக்கான அவசியம். அடுத்து நினைவு மற்றும் சேவை. இது எல்லாவற்றிற்கும் முதலாவதானது. நினைவு மற்றும் சேவை சகஜமாகவே வெற்றியை பெற முடிகிறது. நம்முடைய 4 சப்ஜெக்டில் எல்லாவற்றை விட அதிகமான சப்ஜெக்ட் 4th 4வது சேவைக்கு தான் நம்ம கவனம் கொடுக்குறோம். சேவா செய்யணும் இதுலேயே பிஸியாக இருக்கிறோம். முழு நாளுமே இந்த சேவா பண்ணணும், இங்கே சேவா பண்ணணும், அங்கே சேவா பண்ணணும், இப்படி சேவைக்கான திட்டங்கள் ஓடிட்டே இருக்கிறது. யோகாவில் உட்காந்தா கூட சேவைக்கான பிளான் ஓடுது. அப்போ இதனால் என்னவாயிடுது? சமநிலை தவறிடுது. நினைவில் இருந்து கொண்டு சேவா செய்யணும். இதைத்தான் பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பாபா சேவா தானே செய்கிறோம், பாபாவை நினச்சிட்டு தானே சேவா பண்ணுறோம் அப்படின்னு நினைவுக்கான நேரத்தை கூட குறைச்சிடுறோம் அப்படின்னு பாபா நமக்கு புகார் சொல்கிறாங்க. அதாவது நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம கவனக்குறைவாக இருக்கும்போது இன்னொரு இடமும் பலகீனம் ஆகிடும்.
நினைவு குறைவாயிடுச்சுன்னா அந்த சேவையில் கூட குவாலிட்டி இருக்காது. நினைவு குறையும் போது சேவையில் இருக்கக்கூடிய அந்த நிமித்த பாவனை, விடுபட்ட தன்மை ஆங்காங்கே குறைந்து போகவும் வாய்ப்பு இருக்கிறது. நாம் அதிகம் கர்மத்துக்கு தான் மகத்துவம் கொடுக்குறோம், நினைவுக்கு குறைவான மகத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சேவையில் கிடைக்கக்கூடிய பிராப்தி முழுமையாக கிடைக்காது, சம்பூர்ணமாக கிடைக்காது. நினைவு கம்மியாகும் போது சேவையில் வெற்றி குறைஞ்சிருது. பிறகு குழந்தைங்க அதிகம் உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது, அந்த பிராப்திக்காக அதிகம் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பாபா நினைவில் நம்ம செய்யும்போது நமக்கு தானாகவே வெற்றி கிடைச்சிடுது. நம்ம ஒரு காரியம் செய்கிறோன்னா தானாக யாராவது வருவாங்க, நமக்கு அவங்களாவே உதவி செய்வாங்க, அதில் வெற்றி அடைகிறதுக்கு உதவி செய்வாங்க. இப்படி வாழ்க்கையில் நம்ம பல அனுபவங்கள் பெறுகிறோம். பாபா நினைவில் செய்கிறோன்னாலே அந்த காரியம் ஈஸியாகிடுது, வெற்றியுடையதாகவும் மாறிடுது. ஒருவேளை நினைவு கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம ரொம்ப சிரமத்தை கொடுக்க வேண்டியிருக்குது, உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்குது. பிறகு தடைகள் வேறு நிறைய வருது பல இடங்கள்ல இருந்து. வெற்றியிலும் கூட நமக்கு குறைவான அனுபவம் ஏற்படுது. நான் நிறைய செஞ்சேன், பிராப்தி கம்மி அப்படின்ற எண்ணம் தோணுது. அப்புறம் டயர்ட்னஸ் தோணுது, பாரமான அனுபவம் ஏற்படுது. சேவையே நமக்கு பாரமாக தெரியுது, லகுவான தன்மை அனுபவம் ஆகிறதில்ல. இது எல்லாமே சமநிலை தவறுவதால் ஏற்படுகிறது என பாபா கூறுகிறார். அடுத்து நினைவில் இருந்துட்டு நம்ம சேவா பண்ணோம்னா ஸ்வமானத்துலேயும் இருப்போம், நிர்மான் பணிவாகவும் இருப்போம். நினைவில் இருப்பது என்றாலே ஸ்வமானம், தன்னை ஆத்ம ஸ்வமானத்தில் நிலைக்க வைக்கணும் போது தான் பாபா நினைவு யதார்த்தமாக இருக்கும். ஸ்வமானத்தில் இருந்து பாபா நினைவிலிருந்து சேவா பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பணிவுத்தன்மையும் தானாகவே ஏற்படும். நான் தான் செய்தேன் என்ற உணர்வு ஏற்படாது, நான் செய்தேன் என்ற இந்த தோணாது. செய்ய வைக்கிறவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் என்னை கருவியாக்கி என்ற நிமித்த பாவனை வந்துவிடும். அப்போ இதன் மூலமாகவும் வெற்றி மற்றும் டபுள் லைட் அனுபவம் செய்வோம். பாபா தான் இங்கே கிளாஸும் பண்ணுறார், செய்ய வைக்கிறதும் அவர் தான். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம லேசாக இருப்போம். நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன்னா ரொம்ப வெயிட் ஆகிடும், ஒரு வார்த்தை கூட ஒழுங்காக வராது. எவ்வளவு நம்ம சேவா பண்ணாலும் அதில் பொறுப்பு இருக்கத்தான் செய்து, அந்த பொறுப்புக்குள்ளேயே நாம் டபுள் லைட்டாக இருக்கணும். எவ்வளவு பொறுப்போ அவ்வளவு டபுள் லைட்டு. இந்த இரண்டும் எப்படி வரும் நம்முடைய வாழ்க்கையில்? இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கிறீங்க, ஹெட்டாக இருக்கிறீங்க. பிறகு அதுலேயே எப்படி லகுவான தன்மை வரும்? நிமித்த பாவனை இருக்கணும், கருவி பாவனை இருக்கணும். எப்போ பாபா உட்கார்ந்துருக்கிறார், பாபா செய்ய வச்சிட்ருக்கிறார், என்னை கருவியாக்கி செய்கிறார், இந்த நிமித்த பாவனை இருந்துச்சுன்னா அந்த காரியம் நடந்தே விட்டது. பாபா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், சான்ஸு கொடுத்துருக்கிறார், சேவையில் வெற்றியை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், பாக்கியத்தை உருவாக்குறதுக்கு பாபா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஸ்திதி நல்லா இருக்கும்போது தான் ஏற்படும். நம்ம பொறுப்புகளை நிர்வகித்தாலும் டபுள் லைட்டாக இருக்க முடியும். ஜிம்மைவாரி பொறுப்பு நிறைய இருக்குது அப்படின்னா முழு நாளும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி செய்கிறது, எப்படி நிர்வகிப்பது, இதை செய்யவா வேண்டாமா, இந்த கேள்விகளெல்லாம் மனதில் ஓடிட்டே இருக்கிறது அப்படின்னா அர்த்தம் என்ன? நாம் சரியான முறையில் அதை கடைபிடிக்கவில்லை என்று பொறுத்தோம். பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை சுமையாக எடுத்துக்கிறோம், பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணலை, பாபாவை செய்ய வைப்பவர்னு புரிஞ்சு நாம் நடந்துக்கலைன்னு அர்த்தமாயிடுது. இப்போ சரியான விதத்தில் ஒரு பொறுப்பை கடைபிடிக்கிறோம்னா செய்ய வைப்பவர் பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். நாம் இங்கே நிமித்தம், நாம் கருவி, நாம் டபுள் லைட், நாம் லேசாக இருக்கிறோம். அப்போ இதில் நம்ம பேலன்ஸாக இருக்கணும். இது ரொம்ப அவசியம். சேவை செய்யும் பொழுது பொறுப்பை கடைபிடிக்கும் போது விடுபட்டிருத்தல், அன்பாயிருத்தல். எதிலெல்லாம் நாம் விடுபட்டு இருக்கணும், எப்படி நாம் அன்பாக இருக்கணும்? முழு பொறுப்போடு 100% கவனம் கொடுத்து ஒரு கர்மா செய்கிறோம். ஆனால் கர்மத்தினுடைய பலன் அப்படின்னு வரும்போது அதில் 100% நாம் விடுபட்டவராக இருக்கணும். அப்பொழுது தான் கர்மத்தினுடைய சுமையிலிருந்து விடுபட முடியும், கர்மாதீத நிலையை அடைய முடியும். பிராப்தியினுடைய இச்சையிலிருந்து நாம் விடுபட்டவராக ஆக வேண்டும். சேவை செய்தாலும் எல்லோரோடும் அன்பாக விவகாரம் செய்யணும், செயல்பாடு செய்யணும். சேவை சகயோகத்தோடு, அனைவருடைய சகயோகத்தோடு சேவா செய்யணும். ஆனால் யார்கிட்டையுமே பற்றுதல் உடையவராயிடக்கூடாது. இவங்க தான் எனக்கு நல்ல உதவியாளர், இவங்களுக்கு தான் நான் எல்லா பொறுப்பும் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அப்படி ஆகிடக்கூடாது. இவங்கள தான் முன்னேற்றணும், அடுத்தவங்களை முன்னேற்றக்கூடாது. இதெல்லாமே கூட என்ன அர்த்தம்? பற்றுதல்
அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. விடுபட்ட நிலை இல்லை என்று பொருள். எல்லார்ட்டையும் அன்புன்னா என்ன அர்த்தம்? இது பாபாவுடைய காரியம். ஒவ்வொருவருமே அவரவர்கள் தங்களுடைய கைகளின் சகயோகம் கொடுக்கறதுக்கு கருவியாக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பாக்கியத்தை உருவாக்குவதற்கான சான்ஸ் கிடைக்கணும். இந்த பாவனை நமக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் எப்போ? விடுபட்ட அன்பாக சேவையில் இருக்கணும், பொறுப்பை கடைபிடிக்கணும். அடுத்து சேவா ரொம்ப நல்லா பண்ணுறோம், நிறைய பிராப்தி கிடைக்கிறது. அதில் கூட என்ன ஏற்படுது? சேவை வெற்றி உடையதாக ஆயிடுச்சு. அதில் நமக்கு நிறைய குஷி கிடைக்குது. சேவையினுடைய பிரத்யக்ஷ பலனே குஷின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? சங்கமயுகத்தில் நம்ம என்ன சேவா பண்ணாலும் சரி, அதனுடைய பிரத்யக்ஷ பலன் குஷி. அந்த குஷி கிடைக்குது, அந்த போதை கிடைக்குது. நம்ம இவ்வளோ நல்ல சேவா பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ பெரிய சேவா பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நல்ல சக்ஸஸாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு கூட பேலன்ஸ் அற்ற நிலை ஏற்பட்டுடுது. என்ன ஏற்படுது? நான், எனது என்ற தன்மை ஏற்பட்டுடுது. இது என்னுடைய சேவா, இதை நான் செய்தேன் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னவாயிடுது? தவறான தலைகீழான போதை, தேக அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது. ஏன்னா நான் செய்தேன் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ பிராப்தியினுடைய குஷி இருக்கணும், போதை இருக்கணும். ஏன்னா நம்ம நல்ல விதமான கர்மா செய்திருக்கிறோம், சேவா செய்திருக்கிறோம். அந்த குஷி போதை இருக்கணும். ஆனால் அவற்றோடு கூடவே நமக்கு ஒவ்வொரு நொடியும் பறக்கும் கலையின் அனுபவத்தையும் செய்ய வேண்டும். அது எப்பொழுது நிகழும்? எப்போ நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சேவா நடந்து விட்டது, நல்ல விதமான கர்மா நடந்து விட்டது, அதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பாபா செய்ய வைத்தார் நம் மூலமா. பாபா நம்மை நிமித்தமாக்கி செய்ய வைத்திருக்கிறார். எப்போ நாம் அந்த பாவனை வைத்திருப்போமோ அப்பொழுது முன்னேற்றத்தினுடைய பறக்கும் கலையினுடைய அனுபவத்தை நாம் செய்யலாம். அதன் மூலமாக என்னவாகுது? சேவையில் இன்னும் புது புது திட்டங்கள் கூட நமக்கு டச் ஆகும், உள்ளத்தில் தோன்றும். நான் ரொம்ப நல்லா பண்ணிட்டேன்னு நம்ம எல்லையை முடிச்சிடக்கூடாது. பிறகு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. நாம் டபுள் லைட்டாக இருக்கும்போது ஒன்று பிரகாசமான நிலை, இன்னொன்று லகுவான நிலை. நான் செய்தேன் அப்படின்ற அந்த முதலாளித்தன்மை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அடுத்த கட்ட சேவையில் நாம் என்ன செய்யலாம் அப்படி நம்ம சிந்திக்க முடியும். இன்னும் ஆத்மாக்களுக்கு எப்படி இதன் மூலம் பலனை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். பாபா கூட சொல்கிறாங்க, நாம் உண்மையான ரீதியில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்ய முடியும். சேவையினுடைய பலன் அதிலேயும் கூட நாம் பிராப்தியினுடைய போதை, பறக்கும் கலையின் அனுபவம் ரெண்டையுமே பேலன்ஸாக வச்சுக்கணும். அப்போது நம்ம மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கு நிமித்தமாகவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய முடியும். இதெல்லாம் இன்றைய முறையில் பாபா சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது சமநிலையை கடைபிடிப்பதற்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில். இதை நீங்களும் கூட சிந்தனை செய்ய முடியும். ஞானத்தினுடைய தலைகீழான போதை கூட இருக்கக்கூடாது. நான் ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும். நாம் தாரணை செய்து பிறகு மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுலேயும் சமநிலை. சுய தாரணை, பிறகு பிறருக்கான சேவை. இதில் பேலன்ஸ் இருக்கணும். இங்கிலீஷ், ஹிந்தி கூட பேலன்ஸ் கடைபிடிக்கணும்னு ஒருத்தவங்க பதில் சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் கூட சரிதான். 2 பாஷை இருக்கிறது. பணிவு, ஸ்வமானம் ரெண்டுமே பேலன்ஸ் இருக்கணும். அப்புறம் உள்நோக்கு முகத்தில் இருக்கணும். கம்பீரம் மற்றும் ரமணீகம் ரெண்டுமே கூட பேலன்ஸ் இருக்கணும். ஏதோ ஒரு உச்சத்துக்கு மட்டும் போகக்கூடாது. குணத்தில் நம்ம அவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும், அதே நேரத்தில் அடக்கமாகவும் இருக்கணும். அடுத்து ஆத்மா அப்படிங்கிறது ஆண் தன்மை, பெண் தன்மை ரெண்டுமே பெற்றிருக்கும். சரீரம் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனாலும் 2 தன்மைகளுமே, 2 ஸ்பெஷாலிட்டியுமே நம்மிடம் சமநிலையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். உண்மையை சொல்லப்போனால் ஆத்மாவுக்கு ஆண் பெண்கிறது கிடையவே கிடையாது தான். ஆத்மா தான். இருந்தாலும் கூட ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது. அதை புரிஞ்சு சமநிலை கடைபிடிக்கணும். ஆத்மா எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறது அப்படின்னா தான் பூர்த்தியாக இருக்க முடியும். இந்த பிராமண வாழ்க்கையில் அப்போது தான் ஆனந்தத்தை, பிளிஸ்ஃபுல் அனுபவம் செய்ய முடியும். பேலன்ஸ் மூலமாக பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. பிளெஸ்ஸிங்ஸ் மூலமாக வாழ்க்கை பிளிஸ்ஃபுல் ஆகிடுது. சமநிலை மூலமாக ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தால் ஆனந்தம். இந்த குணங்களின் மூலமாக லேசான தன்மை, ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை வாழ்க்கையில் அனுபவம் செய்ய முடியும். ஒவ்வொரு நொடியும் கவனமாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் செக் பண்ணணும், கூடவே சேஞ்சும் பண்ணணும். இந்த ரெண்டுமே சமநிலை தேவைப்படுது.
வெறும் சோதனை செய்து மாற்றம் செய்யலைனாலுமே கூட பலன் இல்லை. அந்த இரண்டுமே சமநிலை வேண்டும். அடுத்து பாம்பேலேருந்து வந்திருக்கிறவங்களுக்காக பாபா சொல்கிறாங்க வானிலை லாஸ்ட்டில். பாம்பேயில் நிறைய பல கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, மல்டி மில்லினியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஞானத்தின் மகத்துவத்தை புரிய வைக்கணும். அதை பற்றி பாபா புரிய வைக்கிறார். அவங்க அழியக்கூடிய பணத்தினுடைய போதையில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அழிவற்ற செல்வத்தினுடைய அந்த உண்மையை, மதிப்பை, அதை அவர்கள் உணர வேண்டும், உணர வைக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் அவர்களுக்கு தெரிய வேண்டும், இவர்களிடம் மிக நல்ல உயர்ந்த கஜானாக்கள், செல்வங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் புரிய வேண்டும். இவர்களிடம் இருப்பது அழிவற்ற செல்வங்கள் கிடைத்திருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அவங்களும் கவர்ச்சிக்கப்பட்டு வருவாங்க. அவர்களுக்கும் தோணணும், இவர்களுடைய இந்த அழிவற்ற செல்வத்தை நாமும் பெற வேண்டும் என்று தோன்ற வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை நடத்த இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு தூண்டுதல் கொடுத்து எக்ஸாம்பிள் ஆகி பிறகு அவங்களை பாபா குழந்தையாக்கி இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் பாபா. அடுத்தது பாபா டபுள் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எதனால் அப்படின்னா பிரம்மா பாபாவினுடைய மற்றும் ஜெகதம்பா மம்மாவினுடைய பாலனை அனுபவம் கிடைச்சிருக்கிறது, பிராப்தி கிடைச்சிருக்கிறது. அப்போது இருவரினுடைய பாலனை கிடைச்சிருக்கிறது, பிராப்தி கிடைச்சிருக்கிறது. அதனால் டபுள் ரிட்டனுக்கு நீங்கள் பொறுப்புடையவங்க. ஏன்னா பாபா வின்டர் நேரத்தில், குளிர்காலத்துலலாம் கொஞ்ச காலம் அங்கே இருக்கிறது உண்டு. அப்போது குழந்தைங்களுக்கு பாபாவுடைய எதிரில் இருக்கக்கூடிய அந்த பாலனை கிடைச்சிது. மம்மாவும் கூட அவ்வப்பொழுது போவாங்க. அவங்களுடைய பாலனையுமே மும்பைக்கு நிறைய கிடைச்சிருக்கிறது. அந்த பாலனைக்கான ரிட்டர்ன் கொடுக்கணும், அதுவும் டபுள் ரிட்டர்ன் கொடுக்கணும். பாபாவுடைய விசேஷத்தா, மம்மாவினுடைய விசேஷத்தா, அது ஒவ்வொரு விசேஷ ஆத்மாவுக்குள்ளேயுமே தென்பட வேண்டும். அதைத்தான் டபுள் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. அடுத்து பாபா சொல்கிறாங்க, உலகத்தின் தீபமாகணும், முழு உலகத்துக்கும். வெறுமன பிராமண ஆத்மாக்களுக்கு மட்டும் இல்லை, பாபா முழு உலகத்துக்குமான தீபம், விஸ்வ குலத்துக்கான தீபமாகணுமே தவிர, அதுவும் பிரகாசிக்கக்கூடிய ஜோதியாகணும். வெறும் பிராமண குலத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கு பிரகாசிக்கும் ஜோதியாகி வெளிப்பட வேண்டும். இதெல்லாமே பாபாவுடைய முரளியில் நம்ம பார்க்குறோம். மேலும் பாபா சொன்னாங்க, உங்களிடத்தில் எல்லா குணங்களினுடைய எக்ஸாம்பிள் தெரியணும். பொறுமையை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். சகித்து கொள்ளக்கூடிய குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இவங்கள்ட்ட போய் பாருங்கள். அப்படி எல்லா தெய்வீக குணத்தினுடைய எக்ஸாம்பிளாக நீங்கள் தென்பட வேண்டும். அடுத்து பேலன்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் இவங்கள்ட்ட தான் பார்க்கலாம். இப்படி பாபா சொல்லியிருந்தாங்க. அப்போது புது புது ஆத்மாக்கள் கூட உங்களை பார்க்க வருவாங்க, தூண்டுதல் பெறுவாங்க. இதையும் பாபா கூறியிருக்கிறாங்க. இன்றைய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 21 விஷயம் சமநிலையாக இருப்பதற்கான விஷயங்களை நாம் எடுத்து எழுதலாம். எந்தெந்த விஷயங்களில் நாம் சமநிலையாக இருக்க வேண்டும், இந்த ஆன்மீக வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் பாபா பேலன்ஸாக இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம் லிஸ்ட் எடுத்து எழுதலாம். எடுத்துக்காட்டு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது முதல்லையே. இதை தவிர்த்து மேலும் நீங்கள் நிறைய எழுதலாம். ஓம் சாந்தி.